ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. பக்ரீத்துக்கு 2 நாள் கழித்து எடுத்த வீடியோ தான். அந்த வீக் வெனஸ்டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். அப்போ எடுத்த வீடியோ தாங்க இப்போ தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணி போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வெனஸ்டே அன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. என்னோடய வீடியோவை பார்த்தாவே தெரியுங்க. நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்க போவேன். கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு தாங்க தூங்க போகிறது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரபரப்பாக வேலை செய்வோங்க. லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அப்போ வந்து பாத்திரம் தேய்க்கிறது, க்ளீனிங் வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட் க்ளீனிங் முடிச்சுட்டு தான் நான் வந்து தூங்க போகிறதே. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. எழுந்து வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாங்க. மற்றபடியெல்லாம் வந்து மீதி இருக்கிற பாத்திரம்லாம் அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஏதாவது தண்ணி இருந்தது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நேரம் கமுத்தி வச்சுருவேங்க. மற்றது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அப்போவே வந்து கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுருவேங்க. அதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது, வெங்காயம் உரித்து வைக்கிறது அந்த வேலையில் இல்லைங்க. நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் குயிக்காக செய்யக்கூடிய ஆள் தாங்க. அதனால் வந்து நான் வந்து காலையில் தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, வெங்காயம் பூண்டு உரிக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்குவேன். நம்ம எனர்ஜி ட்ரிங்க்கான முதல்ல காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் வேலைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வச்சுட்டு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணுமோ அதையும் வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலாவ் தாங்க செய்ய போகிறேங்க. வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேங்க. முதல் நாள் வச்ச சாம்பார் இருந்தது, அதனால் சிம்பிளாக வேர்க்கடலை சட்னியோடு விட்டாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இந்த ஃப்ரைட் ரைஸ், புலாவ், இந்த வெஜ் பிரியாணி இதுக்கெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுப்பேன். நான் பையன் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது இல்லைங்கிறனால இதில் கொஞ்சம் சேர்த்திக்குவேன் நான். சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிப்பேன் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம இருக்கிற வேலையை பொறுத்து. அன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் கொஞ்சம் ஹெவியாக செய்கிறோம், ஜாஸ்தி செய்கிறோங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு வந்து முழிப்பு வந்துடும். அலாரம் வைக்காமையே நான் முழிச்சுக்குவேன் நான். இந்த மாதிரி சிம்பிளாக புலாவ் செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான், அதாவது 6 o'clock அந்த மாதிரி தாங்க எந்திரிப்பேன். ஏன்னா இது வந்து ஈஸியான வேலை தான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சரி வாசல் வந்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். சிம்பிளான கோலம் தாங்க எனக்கு தெரியும். அவ்வளோக்கா கோலம் வந்து போட வராது. இந்த கோலத்தையெல்லாம் காமிச்சிடாத, 2 பார்க்குற ஒரு 20-10 பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலுமே கொஞ்சம் தூரத்தில் காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சேன். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், சோப்பு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. இது எல்லாமே வதங்குற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இட்லி பந்து பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இட்லியுமே வந்து ஊற்றிக்க போகிறேன். நம்ம இந்த புலாவ் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு நாங்களுமே வந்து லஞ்சுக்கு அதையே வச்சுக்குவோம். அதனால் வந்து எங்களுக்கு தனியாக லஞ்ச் செய்யணுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க போகிறது இல்லைங்க. சிம்பிளாக தான் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸு, பட்டாணி இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன்.
1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிட போகிறாங்க. சிம்பிளாக தாங்க. கொஞ்சமாக தேங்காய், வேர்க்கடலை, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தலை தட்டி வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விசில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். வேர்க்கடலை சட்னி வந்து தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. பசங்களுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட்டும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. வேக வச்சிட்டோம் அப்படின்னா தாளிக்கிற வேலை தான். அதனால் இது ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பொடி மாசை வந்து ரெடி பண்ணேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம புலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தோன்னா நல்லா உதிரியாக வந்துருந்ததுங்க. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. சும்மா 2 விசில் விட்டு இறக்கினா போதுங்க. ரொம்ப கிளறி விடாமல் நம்ம இந்த மாதிரி ஜென்டில் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அரிசியுமே வந்து உடையாது. இப்போ பசங்களுக்கு வந்து ரைஸ் வந்து பேக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஆம்லெட்டு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ். சிம்பிளான லஞ்சு தாங்க, ஆனால் ஹெல்த்தியானது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்து மீதி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுமே காமிக்கிறேன். இப்போ வந்து முதல்ல வந்து சின்னவருக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவரோட லஞ்ச் பாக்ஸுமே வந்து கொடுத்து விட்டாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிறது வந்து ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம பாத்திரத்தையெல்லாம் வந்து சிங்கில் வந்து தேய்க்க போட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பாதி கிளியர் ஆயிருங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பேக் வந்து ரெடியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லஞ்ச் பேக் கிடையாதுங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டரு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, காஃபி, ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து டெய்லியுமே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. மண்டே டு சாட்டர்டே இருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் லீவு. அடுத்த பேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து சுடுதண்ணி வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபி, அதாவது கொத்தமல்லி காஃபின்னு நாங்கள் சொல்லுவோம், அதை வந்து ரெடி பண்ண போகிறேங்க. மீதி இருக்கிற சுடுதண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பவுட்ருனா முழு கொத்தமல்லியை வந்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி தட்டி போட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அதுக்கு கொதிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிடலாம். 3 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க ஸ்நாக்ஸ் இருக்கும். அவருக்கு மட்டும் லஞ்ச் இருக்காது, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தமல்லி காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தாங்க 1 டம்ளர் அளவுக்கு இது தான் கொடுத்துடுவேன். அளவு கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணியெல்லாம் வந்து அளந்தெல்லாம் சேர்க்க மாட்டேங்க. நான் ஒரு குத்து மதிப்பாக தான் இவ்வளோ வருஷமாக வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக எனக்கு 1 டம்ளர் அளவுக்கு தான் வரும். பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு ஃப்ளாஸ்க்கு ஊற்றிடலாம். அவர் வந்து நல்லா ஹெல்த் கான்ஷியஸுங்க. அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஆப்போசிட் தான். நான் டெய்லியுமே இது வச்சு கொடுப்பேன். ஆனால் நான் இது 1 டம்ளர் கூட நான் வச்சு குடிச்சிக்க மாட்டேன். டீ, காஃபி அதில் தாங்க போகும். ஆனால் இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபியில் குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ரைஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அவருக்கு வந்து இது ரொம்ப இருந்தே ஆகணும், டெய்லியுமே கொஞ்சம் இருந்தாகணும். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து மதியம் லஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருவேன். மீதி இருக்கிற ரைஸ் வந்து நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து தேவையான அளவு தயிர், கொஞ்சமாக உப்பு நல்லா கூழ் மாதிரி கரைச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தோன்னா குடிச்சிக்குவாங்க. அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அது தேவை இருக்காது. சின்ன வெங்காயம் தாங்க, அவ்வளோதான்.
இந்த கூழ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கிடையாதுங்க. இந்த கூழை குடிச்சிட்டு அதுக்கப்புறமே இட்லியோ தோசையோ வந்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவாங்க. அதனால் எப்பவும் போல் வந்து அது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற வேலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் சாம்பார் இருக்குங்க, வேர்க்கடலை சட்னி இருக்குது, இட்லி வந்து ஹாட் பாக்ஸில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி காஃபியெல்லாம் வச்சோம் இல்லைங்களா, அந்த பேக் வந்து பேக் பண்ணிடலாம். என்னைய வந்து கேட்டால் இது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறத விட கொஞ்சம் இது பெரிய வேலை தாங்க. ஏன்னா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா தான் செய்வோம். அதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணுறது வேறு, இது தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான். இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து பழகிடுச்சு. மூணு பேரையும் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேக்கையும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க. இப்போ என்ன நமக்கு ரிலாக்ஸாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மீதி என்ன வேலைன்னு பார்க்கலாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சட்னி மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற வேலை இருக்குது. பட்டாணியுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஊற வச்சுருந்தேங்க, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குருமா ஏதாவது செய்யும்போது வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சட்னி இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணுற பழக்கம் கிடையாது எனக்கு. கையோடு வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தாங்க பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சேங்க. இன்னும் கிச்சன் க்ளீனிங்கெல்லாம் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய எனர்ஜெட்டிக் ஆளாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு திரும்ப கையோட வேலைகள்லாம் வந்து செய்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் நினைக்கிறேன் நான் அப்படி நினைக்கிறேங்க. ஒரு வேளை வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன்லாம் இருப்பாங்க, கையோட ஒரு 1 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக மற்ற வேலைகள் கூட பார்க்குறவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நானுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தாங்க மற்ற வேலையெல்லாம் செய்வேன். அப்படி ரிலாக்ஸ் பண்ணால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த ரெஸ்ட் எனக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தை செய்யக்கூடிய வேலை தாங்க. அதனால் அதுக்காக அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணும். இப்போ பாத்திரத்தையெல்லாம் கழுவி வெளியே வச்சாச்சுங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஏதோ சாதிச்சிட்டோங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். கசகசன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். அதனால் கிச்சன் க்ளீனிங் முடிச்சுட்டு தாங்க மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். அடுத்து என்னங்க, நமக்கு பசங்கள்லாம் வந்து அரிபரியில் ஸ்கூல் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேவையில்லாதது, இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே டவலு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பெட் ஸ்ப்ரெட்லேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உதறிட்டு நீட்டாக வந்து விரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணும்போது தாங்க நம்ம பெட்டு, சோஃபா, அந்த டேபிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக இருக்கும். வீடு பெருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய டாஸ்க் தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டயர்டும் ஆயிரும். நான் எப்போவுமே சொல்லுவேங்க, சும்மா தரையை மட்டும் கூட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி டஸ்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது தாங்க வீடு வந்து பார்க்குறக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வீடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பெருக்கி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறமேட்டு தான் பயங்கர ட்விஸ்ட்டே இருக்குது. இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 12:30ங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் பிரியாணி தாங்க. பக்ரீத் வந்து மண்டே வந்திருந்ததுனால வந்து மண்டே நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் அவங்க வந்து வெட்னஸ்டே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது தெரிஞ்சிருந்தால் நான் சமைக்காமையே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி ஃப்ரீயாக கூட இருந்திருக்கலாம், இவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும்னு அவசியம் கூட இருந்திருக்காது. ஆனால் இது நமக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. இது வந்து திருச்சியிலேருந்து வந்ததுங்க. திருச்சியிலேருந்து வரல, அவங்க இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு காரைக்காலில் ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க வந்து இங்கே டெலிவர் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி, மட்டன் பிரியாணி தாங்க. மந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே வந்து மந்தி பிரியாணி வந்து எனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேங்க, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சாப்பிட்ருக்கேன். அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் இந்த மந்தி பிரியாணி தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜ் புலாவ், உருளைக்கிழங்கு பொடி மாஸ், ஆம்லெட் தாங்க போடல. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த மந்தி பிரியாணி இருக்கும்போது இது இறங்குமாங்க. அதனால் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அந்த இது கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து தாளிச்சா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. மட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருந்தது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எம்மியான லஞ்ச் வந்து அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது என்னோடய வீடியோ நிறைய பேத்துக்கு சஜஷனில் போகும். உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.